காதல் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலா ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சரண் கேக்குறாங்க, ஏப்பா நிலா என்னாச்சு? பல்லவன் அண்ணி என்னாச்சு அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம பல்லவன் அண்ணி சோழன் அண்ணன் ஏதாவது பண்ணிட்டாரா? அதுக்காக தான் இப்படி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏன்னு ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் எப்ப பாரு அண்ணியே கஷ்டப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு நல்லா சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது உடனே நிலா அண்ணே நான் வேலையை விட்டுட்டேன்னுன்றாங்க. ஏன் நிலா இந்த வேலை உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நல்லா சொல்லிட்டு இருந்தியே, இப்ப என்ன இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைண்ணே எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த ராகவ் எப்படி எல்லாம் பேசினான்னு தெரியுமா? அதனால என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே சேரன் இங்க பாருப்பா, நீ ரொம்பவே திறமையானவ. உனக்கு போயிட்டு எதுலையுமே எதுவும் கிடைக்காம ஒன்றும் போகாது. நீ இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாத. அந்த ராகவட்டமா வருத்தப்படணும். இப்படிப்பட்டவங்களை நாம இழந்துட்டோமே, இந்த அளவுக்கு திறமையானவரை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் தான் வருத்தப்படணுமே தவிர நீ வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீ இதை பத்தி எல்லாம் வரி பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே நம்ம சோழன் பாண்டி பல்லவன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப ரொம்பவே மூட் அவுட்ல நிலா இருக்கா, அவளை நம்ம சிரிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட்டம் பாட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு நம்ம ராகவ் பேசினது மட்டும்தான் பெரிய விஷயமா இருக்கு. நிலா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சோழன் சொல்றாங்க, ஏங்க அவனுக்கு சவால் கொடுக்கற விதமா தான் ஒட்டு மொத்தமா அவனை அழுத விடுறதுக்காக வேலை விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்புறமும் என்னங்க அதவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை நினைச்செல்லாம் நீங்க ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க சோழன், அவர் பேசினது மனசுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாரமா வருத்தமா இருந்தது. அதனாலதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க பாருங்க, இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல அந்த ராகவ் கம்பெனி எல்லாம் ஒரு கம்பெனியா, அதை விட சூப்பரான கம்பெனில உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. நிஜமாவா? கண்டிப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்களா சோழன்றாங்க. ஏங்க இந்த சோழனை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. என்ன ஆனாலும் சரி, நீங்க வீட்டுல சோர்ந்து போய் உட்கார மாட்டீங்க. உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்க என்ன சவால் விட்டுட்டு வந்தீங்களோ அதை கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்க. அதுக்கு எப்பவுமே இந்த சோழன் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றது எல்லாம் பார்த்ததும் நம்ம நிலாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கொள்கையை அவர் நமக்காக நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி நம்ம பலவிதமா பேசியிருக்கோம். அப்பவும் எனக்காக எல்லா விஷயமும் பண்றான். இவனை நம்ம ரொம்பவே ஹர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சோழ நிலா சரிங்க, நம்ம சந்தாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றதை பத்தி பேசலாம். நம்ம அனிஷா வர வைக்கணும்னு சொல்லிட்டு அனிஷா வர சொல்றாங்க. சேரன் அதுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்னா சோழனும் நிலாவும் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியுன்ற மாதிரி அனிஷ் கிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நான் சொன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நீயா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி போடுப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அனிஷ் வந்ததும், என்ன அனிஷ் பையா, நம்ம கல்யாணத்தை இப்ப வர முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது முடியாதுன்றாங்க. என்ன அனிஷ் பையா, நானும் நிலாவும் வீட்டுக்கு வந்தப்ப கண்டிப்பா கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அனிஷ் பையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, நான் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ற விஷயம் என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை கல்யாணம் ஏற்பாடு பண்ணா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம். இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். கண்டிப்பா சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும்ன்ற மாதிரியே சொல்றாங்க. உடனே நம்ம நடேசனுக்கு என்ன இது கல்யாணம் மாறி மாறி தள்ளி போயிட்டே இருக்கே, நம்ம பேசாம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. நீலாவும் அதுதான் சரி அங்கிள், நம்ம கோவிலுக்கு போயிட்டே வந்துடலாம். என்ன ரீசனுக்காக கல்யாணம் தள்ளி போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு
எல்லாரும் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் சோழனோட வாழ்க்கன்ற விஷயம் நிலாவுக்கும் சோழனுக்கும் தெரிய வந்தா அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.